ஷே எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. மகாராஷ்டிராவில் டெல்லியில் காவல்துறை அதிகாரி அவனுடைய இருப்பு இடத்துல போய் சனீஸ்வரி நீங்கள் அங்கே போய் அமர்வீங்களாம். உங்களுக்கு வேலை கடைசி அவர் முடித்து அழித்து எல்லாம் பிரட்டி எல்லா கணக்கு எல்லாம் முடித்து வர்ற வரைக்கும் டெல்லியில் உட்காரணும், தமிழ்நாட்டில் உட்காரணும், ஊடாலப்பட்ட மாநிலத்தில் நீ உட்காரணும். வெளிநாடு பூராமே நானே பார்த்துக்கிட்டு தான் அப்படின்ட்டார். வெளிநாடு இப்போ நிறையா போகுது, எல்லா பில்டிங் எல்லாம் தண்ணியில் போய்கிட்டு இருக்கு. சரியா, நீ டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் காவல்துறை அதிகாரி அவன் இருப்பு இடத்துக்கு நீங்கள் 2 பேர் உட்கார்ந்து தான் ஆகணும் அப்படின்ட்டார். தமிழ்நாடு கண்ட்ரோல் உன் கையில் இருக்குது, டெல்லி கண்ட்ரோல் உன் கையில் இருக்குது. 8 நாட்டு சனீஸ்வரி காவல்துறை அதிகாரி பூரா பவரால் கட்டிட்டார். இப்போ இவன் சேட்டை செஞ்சது பூரா உள்ளே வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து அரசியல்வாதியை பூரா உள்ளே கொண்டு போகணும் செயலறைக்கு. புரியுதா? இந்த செம்மத்தில் எப்படி கொண்டு போகணுமோ, எப்படி அதை அடிக்கணும்னு அவர் பார்ப்பார். அதனால் உனக்கு பதவி கொடுத்துட்டார். தமிழ்நாட்டில் சென்னை மெட்ராஸில் உட்காந்துக்கோ. சரியா, அங்கே பிடி கன்னியாகுமரி வரைக்கும் அடிக்கையில் எல்லா காவல்துறை அதிகாரி பூரா அலற விடு. இவர் பவரால் கட்டிட்டார், இனிமேல் ஒன்றும் இல்லை. புரியுதா? ஏன்னா அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் என்னென்ன கவனிக்கணுமோ கவனிப்பான். கோட்டு பிராந்தி எல்லாம் கறி, மீன், கோழி எல்லாம் அவங்களுக்கு என்ன கவனிக்கணுமோ அத்தனையும் கவனிப்பான். ஒரு எம்எல்ஏ பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவராக இருக்கும் கவனிப்பான். எம்பி, மந்திரி, முதலமைச்சர். புரியுதா? ஒரு முதலமைச்சராக இருக்கவன் தமிழ்நாட்டில் அடிச்சிருக்கான்ல, அவன் குடும்பத்தை தேடி போனானா, காவல்துறை அதிகாரி கண்ட்ரோல் இவன் வச்சுருக்கிறவன் அந்த குடும்பத்தில் போய் நின்று ஆறுதல் சொன்னானா, இந்த தொலைபேசி மூலியமாக அந்த குடும்பத்தார்கிட்ட பேசுகிறான். அப்போ இவனுக்கு என்ன அறிவு இருக்கும்? என்னப்பா அறிவு இருக்கும்? அப்போ பூமியில் அவனுக்கு ஓட்டு முத்திரை வாங்கணும், நாற்காலி சேரில் உட்காரணும், காகித பேப்பர் கோடிக்கணக்கா வெளிநாட்டில் என்னென்ன நடத்தணும், உள்நாட்டில் என்ன பிடுங்கணும்னு இதே சோழில் உட்காந்துருக்கான். முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி, கீழே பஞ்சாயத்து போர்டு வார்டு வரைக்கும் இதே சோழி. புரியுதா? என்னத்தையோ அப்புக்கும் சொப்புக்கும் ஒரு மந்திரியை உள்ளே தள்ளுவான். ஓர் அப்போ சும்மா பாரு அப்படின்னு. அப்போ அவன் ஏழை எளிய மக்கள் அவன் எவ்வளவு கொந்தளிப்பான், எவ்வளவு அவன் 28, 29 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைய அதை வளர்க்குறது. ஏழை எளிய மக்கள் வேலை பார்த்து சாப்பிட்ற மக்களுக்கு தான் கடவுளுக்கே பிடிக்கும். அன்றாட பொழப்பு உழைச்சி சாப்பிடுதானா, அந்த உழைப்பில் போகிறானா, அவனுக்கு தான் ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்கார். இந்த பேர்களுக்கெல்லாம் இல்லை. இப்போ கனியால் கட்டுதார். கனியை கட்டினா அவன் சோழி முடிஞ்சு போவான். 8 வச்சாலும் சோழி முடிஞ்சு போவான். அவன் குடும்பமே நாரி போவான். காவல்துறை அதிகாரி டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாடு தான் மெயின்ட்டார். தமிழ்நாடை பூரா அலசி பார்த்து ஒவ்வொரு காவல்துறை நிலையத்தில் உட்காந்துக்கோ. எல்லாம் கோட்டு பிராந்தி தண்ணின்னு எல்லாமே அதெல்லாம் நல்லா. ஒருத்தன் சிக்கலில் வந்தானா அவனை ராவி சாப்பிடணும். அது எல்லாம் தெரியும். யாருக்கு தெரியும்? வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நீதிபதிக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு விடை வரணும்னு நீதிமன்றத்தில் கோர்ட்டில் பார்ப்பாங்க. இப்போ விடை நம்ம கொடுத்துட்டோம். புரியுதா? அப்போ காவல்துறை அதிகாரி மந்திரத்தால் எலும்புச்சம்பளம் கனியால் அவனுடைய பவரை பிடுங்கிட்டார், கட்டிட்டார். சோழி முடிஞ்சு வச்சு நீ பதவியில் உட்காந்துக்கோ. உனக்கு இதுதான் பதவி சீட்டு. சென்னை மெட்ராஸு 7 to 11 மணி மாறி தான் போனோம். அடுத்து 11 to சாயந்தரம் 6 மணி வரைக்கும் டெல்லி. அப்படியே மாற்றி ஒரு நாளைக்கு மாற்றி போட்டுவா. டெல்லி தமிழ்நாடு. இப்போ எல்லா காவல்துறையும் உள்ள எல்லா சிக்கலும் உள்ளே வந்துடும். மத்திய அரசு மாநில அரசை பூட்டுறா ஒன்றிய அரசை பூட்டுறா அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்துடும். இந்த கணக்கு காவல்துறை முடிச்சாச்சுனாலே ஆட்டாமுட்டிக்காக எல்லாமே பூட்டுப்பட்டு போவோம். பூட்டிடுவார், ஐயாவே பூட்டிடுவார். அதான் மந்திரத்தால் பலம் கனியால் கட்டுதார். 3/4 சாத்தியம் கைலாசத்தில் சுற்றி இளம்பச்சம்பழம் கனி அடித்தாச்சு. இப்போ உலக நாடு தண்ணியிலே போவான், நிலநடுக்கத்தில் போவான். திங்க உணவு இல்லாமல் இட்டதை மானிட பெரிய சாப்பிட விடுவார். புரியுதா? இது கைலாசத்தில் கணக்கு 4 சதுரங்கத்தில் உலக நாடே முடிக்கார். 3/4 சாத்தியம் போச்சு.